என்ன பண்ணா என் மாணவன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ 2-3 கேள்விக்கு பதில் தப்பா எழுதிட்டான். தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 4 ஆசிரியர் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் மேல ஹோம்ஒர்க்கா கொடுத்து அவனுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருக்கீங்க. ஐயா, நம்ம நாட்டுல உள்ள மாணவர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப அருமையானவங்க. படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா முடியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எனது மாணவன் காலில் உள்ள சுண்டு விரலில் ஒரு குண்டுமணியால் ரத்தம் வந்தாலும் சரி, ஆசிரியர்களின் தலையணைத்தும் தோரணம் கட்டி தொங்க விடும்னு நான் சொல்ல மாட்டேயா, நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நாளைக்கு நான் போய் கிளாஸ்ல உட்காந்தா என் தலைய தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க என் கிளாஸ் டீச்சரு. பாட சுமை ஏற ஏற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையா, பெத்தவங்களுக்கு பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. பாடத்தை ஏங்க சுமையா பாக்குறீங்க? படத்தை பார்க்க சொன்னா மட்டும் 1க்கு 2 தடவை பாக்குறீங்கல்ல. பாடத்தை கவனிக்கணும்னா கூசுதா உங்களுக்கு? ஏங்க, படத்துல ஒரு ஹீரோயின 2 ஹீரோ லவ் பண்றான், அது கொஞ்சம் த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பார்க்கலாம். ஆனா இந்த காலத்து பாடத்துல என்ன கொடுக்குறாங்க? தாஜ்மஹாலையும் அசோகர் அன்னைக்கு நட்டு வச்ச மரத்தை பத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷாஜகான் ஒரே நல்ல தாஜ்மஹால் கட்டிட்டு செத்து போயிட்டாரு. நம்ம வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தாஜ்மஹாலை பத்தி. மரத்தை நட்டு வச்சாங்கிறாங்களே, நட்டு வச்ச அசோகரும் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நட்டு வச்ச மரமும் இல்ல. இப்ப அந்த இடத்துல எத்தனையோ பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல நம்ம பாடத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்களா சொன்னோட எவ்வளவு கிளாஸ்ன்னு? இத மட்டும் பாடத்துல கொடுத்து பாருங்க, இது என்னையா பாடம்? தூக்கிடுவாங்க டாப் கீர்ல போட்டு நம்ம ஆளுங்க. எங்க ஸ்கூல்ல நான் ரொம்பவே பிரபலமானவையா. படிச்சு இந்த போட்டோல அங்கங்க பிட் நோட்டீஸ்ல வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிச்சைக்கார புத்திரம் நம்ம கிடையாது. எங்க ஸ்கூல்ல மனுநீதி அப்படின்னு கேட்டாலே முதல்ல மாவரிசையில் என் பேரத்தை கூப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவனால படிக்காமே இருந்துட முடியுமா அப்படின்னு எங்க ஸ்கூல்ல ஒரு கேவலமான ஸ்டாக் இருந்துச்சு. அதை முதல்ல அடிச்சு நொறுக்கணும் நானும் எங்க சங்கத்தாளுங்களும் தான். எங்களுக்குன்னு ஒரு தனி சங்கமே இருக்கு, அதுதான் மாமா சங்கம். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான சங்கம் இல்ல, மானங்கெட்ட மாணவர் சங்கத்தங்கிறதா சுருக்கி மாமா சங்கம்னு வச்சிருக்கோம். இப்ப அடுத்து வேமா சங்கம் இன்னொரு சங்கம் ஆரம்பிக்க போறோம், வெக்கங்கெட்ட மாணவர் சங்கம்னு. இதுக்குன்னு எங்களுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சாதான் எங்க சங்கத்து பக்கமே எட்டி பார்க்க முடியும். ரூல் நம்பர் 1, ஆசிரியர் பேச்சு இங்க கூடாது, பெத்தவங்க பேச்சு இங்க கூடாது. ரூல் நம்பர் 2, நல்லா படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கெச்சு போட்டு மார்க் போட்டு அவன் மார்க்க குறைக்கணும். ரூல் நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல், கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குறைஞ்சது 4 ஆசிரியர்கிட்டயாவது அடி வாங்கி இருக்கணும், ஆனா கோவமே வரக்கூடாது.